அழுகாங்க அழுகாங்க மேல வாங்க. இந்த காணொளியை ஒரு நிமிடம் பாருங்கள். நிலைமை எவ்வளவு தூரம் மோசமடைந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்தேர்ச்சியாக மத்திய மாகாணம், விசேடமாக நுவரெலியா, கண்டி, கேகாலை, பதுளை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்தேர்ச்சியாக மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் இதனுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே 3 பிரதான மாவட்டங்களுக்கு அவசரமான சிவப்பு எச்சரிக்கை, மண் சரிவு தொடர்பிலும் அதே போல வெள்ள அபாயம் தொடர்பிலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலியை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்துவிட்டு அவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இந்த சம்பவம் என்ன என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது வட்டவளை பகுதியிலும் தொடர்ந்தேர்ச்சியான கனமழை காரணமாக வெள்ள அனர்த்தங்கள் அதிகமாக பதிவாகி வருகின்றது. ஆற்று நீரினுடைய நீரோட்டமும் அதிகரித்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் போதாகத்தான் குறித்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்மணி ஒருவரும் இந்த ஆற்று நீரின் மூலமாக அடித்து செல்லப்படுகின்ற வேளையில் நூலிழையில் உயிர் தப்பியிருக்கிறார். குறித்த அந்த பகுதி வாழ் இளைஞர்களினுடைய செயற்பாடு காரணமாக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து குறித்த அந்த பெண்ணை மீட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறித்த இந்த காணொலியானது தற்போது சமூக வலைதளங்கள் மூலமாக அதிகம் பகிரப்பட்டு இந்த இளைஞர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து வருகின்றார்கள். உண்மையில் குறித்த அந்த இளைஞர்களை பாராட்டியே ஆக வேண்டும். அதே போல மத்திய மலைநாடுகளில் விசேடமாக நுவரெலியா, கண்டி, கேகாலை, பதுளை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டாயமாக உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள். அதே போல இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் கட்டாயமாக உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் விழிப்புணர்வடையட்டும். நன்றி உறவுகளே.